பெஜாராகுது ப்ரோ. எவ்வளோ ப்ரோ, எவ்வளோ எவ்வளோ பண்ணுவீங்க ப்ரோ? இஸ் மோர் தென் எமோஷன் ப்ரோ. மனுஷன் எவ்வளோ ப்ரோ, எவ்வளோ. ஆனால் செம்ம ப்ரோ. கற்றுக்கணும் ப்ரோ. ஒருத்தர் ஸ்ட்ராங்காக நிற்கணும், அந்த சிரிச்ச மூஞ்சோடு நான் நின்று நிற்கிறேன்றது கற்றுக்கணும் ப்ரோ. நீ பேட்டி எடுத்திருக்க, நீ கெஞ்சிருக்க, உன்னை தூக்கி விட்டவர் ஒருத்தர், துப்பாக்கி கொடுத்தவரும் ஒருத்தர், அன்றைக்கி அழுவாத நம்ப நீங்கள் குழந்தைங்களை பிடிச்சிட்டிங்க நம்ப அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமும் ஒருத்தர். இது எல்லாமே சொன்ன ஒரு மனுஷன்டா. அந்த மனுஷனோட சென்ட் ஆஃப் பார்ட்டி எப்படி இருக்கணும்? நீங்கள் நான் தான் பராசக்தியை விடுங்க, இல்லை ஓம் சக்தியை கூட விடுங்க, அதை பற்றி கவலையே இல்லை. தளபதி படம் வந்தால் திருவிழா தான், அவ்வளோதான். இது எம்ஜிஆர் வந்து அப்போ பார்த்தாரு உலகம் சுற்றும் வாலிபன்ல. இப்போ இங்கே இது நடக்கும் ப்ரோ. இதெல்லாம் வேணும் ப்ரோ. 5 வாட்டி பார்க்குறோம், 10 வாட்டி பார்ப்பாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் 2 வாட்டி பார்ப்பாங்க. எப்படி இருந்தாலும் அது எடுக்க வேண்டிய கரெக்ஷன் பார்த்து எடுத்துருங்க படம். எலெக்ஷனும் நாங்கள் தான், கலெக்ஷனும் நாங்கள் தான் ப்ரோ. டெஃபினட்டாக உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு ராஜா, நீ என்ன வேணால் பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்க. உடைக்கிறதுன்னு ஒரு மனுஷன் வந்துட்டான். பயந்துட்டாங்க கண்டிப்பாங்க. ஆளும் திமுகவோ ஆளும் பாஜகவோ 2 பேரும் பயந்துட்டாங்க தளபதியை வச்சு. ப்ரோ கேசரி பொங்கல்லாம் கிடையாது, செம்ம பிரியாணி எல்லாமே உங்களால் தான்டா. உங்கள் படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி புக்கிங்கே பெருசாக ஆகலை அந்த படத்துக்கு. இவ்வளோ பண்ணுறவங்க பராசக்தி ஓடக்கூடாது. பராசக்தி வந்தால் என்ன நடக்கும் நாளைக்கு பார்ப்பீங்க, அவ்வளோதான். இப்போது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அந்த இடமே திருவிழா மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ ஒரு மாதிரி வெறிச்சோடி கிடக்கு. எப்படி இருக்குது உங்களுக்கு இது? என் பேர் டாக்டர் லைன் ஆர் மனோகரன். நான் டாக்டரேட் இன் ஹியூமனிட்டி சர்வீஸ். எனக்கு ஒன்லி 81 வயசு, அவ்வளோதான். பட் நான் சின்ன அவர் ஃபஸ்ட்டு படமே நான் ஃபஸ்ட் ஆக்ஷனே லயோலா காலேஜில் அவர் சந்திரசேகர் சார் படம் எடுக்கிறப்போ அந்த அந்த சீனெல்லாம் பார்த்தேன் நான் இதில். ஸோ அதுலேருந்து நான் விஜய் ரசிகர். நான் மட்டும் இல்லை, என்னுடைய பையன் பேர குழந்தைகள் சிகாகோவில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க, எல்லாருமே இன்னைக்கு விஜயுடைய ரசிகர்கள். ஏன்னா அவரை படம் பார்க்குறப்ப அவ்வளோ உற்சாகமாக பாட்டு டான்ஸு ஐயோ கலக்கிறார். அது ஒரு மோட்டிவேஷன். என்னுடைய கிராண்ட்சனை வந்து இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி அழுதார். லண்டனில் அவர் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு 9ஆம் தேதி இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணும்னு சொல்லி போயிட்டு இருந்தப்போ இன்றைக்கி பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். இது மாதிரி உலகம் முழுவதும் அவருக்கு உள்ள ரசிகர்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு டெம்பரவரி தாங்க உண்மையிலே. அதாவது ஜனநாயகங்கிற பேர் வச்சுருக்காரு, ஆனால் நம்ம நாட்டில் ஜனநாயகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. சரி, ஓகே, சென்சார் போர்டு வந்தாங்க, இந்த இந்த இப்போ ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்த உடனே படம் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்ல. மேல்மூடு பொறையினா இது அரசியல் தவறு. பல அரசியல் கட்சிகள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, அரசியல் தவிர. ஆனால் எதை இருந்தாலும் விஜய் அதுக்கெல்லாம் அசர மாட்டாருங்க. கண்டிப்பாக அவர் வருவார். இன்றைக்கி இந்த கூட்டம், நான் ஒரு தடவை 2 தடவை படம் பார்க்கலான்னு நினச்சேன். இன்றைக்கி 5 தடவை 10 தடவை பார்க்கணுன்னு ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் அந்த எண்ணத்தை அதிகமாக்கிது இது மாதிரி செய்கிறதுனால. ஆனால் எப்படி பண்ணாலும் ஒரு நாள் கண்டிப்பாக விஜய் ஜனநாயகன் கூடிய விரைவில் வரப்போகுது. அது இவங்க 1000 கோடிங்கிறது 2000 கோடி கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல பேரை பல தடவை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்து அந்த அம்மா கொடுத்தாங்க ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ திரும்பி இவங்க போயிருக்கிறது, இட் இஸ் நத்திங் பட் பல அரசியல் கட்சிகள் அவருக்கு எதிராக இருக்கு. இதெல்லாம் அதை பார்த்தவர் தான். இந்த ஒரு படத்துக்கு அவருக்கு கஷ்டம் வந்திருக்கு. பல படங்கள், எவ்வளோ படங்களுக்கெல்லாம் இது மாதிரி அதெல்லாம் ஓகே தள்ளி வந்துட்டார். அவர் எல்லாத்துக்கும் அசரக்கூடிய எதிரிகளை பார்த்து ரீசெண்டாக மலேசியாவில் ஐயோ கோலாலம்பரில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்து 75,000 பேர் ஒரு வெளிநாட்டில் அது ரெக்கார்ட் பிரேக்ன்றது. அப்படியெல்லாம் ரசிகர்கள் இருக்காங்க, பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து இவரை அப்படியே இவருடைய வளர்ச்சியை தடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, ஒரு நாள் கூடிய விரைவில் கூட இவர் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவார். அதை இவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. அரசியல் கட்சினாலும் சரி, சென்சார் போர்டாலும் சரி, என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் விஜய் வெற்றி தான் அடைவார் கண்டிப்பாக. வேறு டவுட் இல்லை. ஜனநாயகன் படம் அப்படி தள்ளி போச்சு அப்படின்னா அரசியல் காரணம் வச்சு அதை ரிலீஸ் பண்ண விடாமல் கூட பண்ணலாம்ல, அது வாய்ப்பு இருக்குது. ஏங்க ஓகே, எவ்வளவு நாள் தள்ளி போட முடியும், என்ன பண்ண முடியும்? அதான் நான் சொன்னேனே உங்கள்கிட்ட, எங்களுடைய ஆர்வங்களை யங்ஸ்டர்ஸுடைய ஆர்வங்களெல்லாம் அதிகமாக்குறாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறதுனால எதிர்பார்த்து இந்த ஒரு படத்தை ஒரு தடவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு 4 தடவை பார்க்குறதுக்கு, அதனால படம் இன்னும் வெற்றி மேல் வெற்றி வந்து தான் அடையும்.
இவங்க செய்கிறதுனால இது இந்த படத்தை பூஸ்ட் பண்ணுறாங்க, பலரை மேலே கொண்டு வராங்களே ஒழிய இதை நிப்பாட்டணும், இதை அவரை அப்படியே இறக்கணுங்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் இது ஒரு வகைக்கு ஒரு நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சாதாரண படம் ரிலீஸ் ஆகி பார்த்துட்டு போனோம், நல்லா இருக்கு, ஓகே, பார்த்து போயிடலாம். இது இவங்க செய்ய தான் இவங்க இந்த மாதிரி நடக்க அரசியல் கட்சிகள் நடந்துக்கிறதுனால தான் மேலும் மேலும் விஜயின் வெற்றி மேலும் மேலும் வெற்றி அடையும். இது இப்போ தளபதி பொங்கலாக இருக்க வேண்டியது இப்போ பராசக்தி பொங்கலாக தான் இருக்கும் போலயே. இது அது வேற படம், இது வேற படங்க. பராசக்தி வேற, அதுவும் பொலிட்டிக்கலாக 1965 நானும் இந்திய எதிர்ப்பில் இருந்தேன். நானும் இந்திய எதிர்ப்பில் இவ்வளோ கலந்துக்கிட்டேன். நான் அப்போ காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருந்தேன். ஸோ அதை ஸ்டோரியை எடுத்திருக்காங்க. அது ரியல் ஸ்டோரி, அது எடுத்திருக்காங்க. இது அவர் நம்ம ஒரு சிவகார்த்திகேயன் சொன்னார், ஜெயிக்கும் அண்ணன் தம்பி மாதிரி. அண்ணன் படம் முதல்ல வருது ஜனநாயகன், ரெண்டாவது படம் பராசக்தி வருது. ஸோ அதனால் இவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லைங்க. அதாவது அரசியல்வாதிகள் இவங்க 2 பேரையும் மூட்டி விடணும், 2 படத்தையும் ஒன்றா ரிலீஸ் பண்ணணும், அது மாதிரி கொண்டு வரணும், இது கொண்டு வரணும் சொன்னாலும் ஒழிய இது ஒருத்தருடைய வெற்றியை தடுக்க முடியாது, வளர்ச்சியை தடுக்க முடியாது. அவருக்கு இன்றைக்கி இருக்கிற யங் மாஸ், சின்ன குழந்தைகள்லேருந்து பிறக்க 1 வயசு குழந்தையிலேருந்து இன்றைக்கி நான் 81 வயசு ஆகி எனக்கு கூட விஜய் படம் பார்க்கணுங்கிறது உண்மையிலே அந்த ஆர்வம் இருக்குது. அந்த வரணும் தான் வந்தோம், பார்க்கணும்னு வந்தோம். இன்றைக்கி கண்டிப்பாக இது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். அந்த அம்மா மேடம் கொடுத்துருவாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்தோம். அது திரும்பி மேலே அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதான் சொல்கிறேனே, அதாவது ஒருத்தருடைய வளர்ச்சியை, ஒருத்தருடைய வெற்றியை யாருனாலும் தடுக்க முடியாது. ஸோ நம்ம தளபதியுடைய வெற்றி மேலும் மேலும் இது அதிகப்படுத்திட்டு தான் போங்க. இது நடக்கிறது ஒரு வகைக்கு நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இப்படி வருத்தமாக தான் இது இப்படி இருக்குது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தால் இவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கும், பயங்கர கூட்டமாக இருந்திருக்கும். இந்த இடத்துல நிற்க கூட முடியாது, வெளியிலே நிற்க முடியாது, அந்த மாதிரி கூட்டம் வந்துருக்கணும். ஆனால் ரிலீஸ் பண்ணல. விஜய் போட்டு வந்திருக்கேன், எதிர்பார்ப்போட வந்திருப்பேன். ஆனால் இங்கே படம் இல்லையே, எப்படி இருக்கு? வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் டிக்கெட்டு புக்கிங் எல்லாம் பண்ணிருப்பாங்க, அவங்களும் நஷ்டமாக இருந்திருக்கும், இதுவாக இருந்திருக்கும். டிக்கெட் புக் பண்ணணும், நேர்லேயே வந்து டிக்கெட் பார்த்து பார்க்க தான் வந்த டிக்கெட் எப்படி இருக்குதா இல்லையானு பார்க்க வந்த எனக்கு படமே உள்ள இல்லைன்றாங்க. இன்றைக்கி அம்மா ரிலீஸ் ஆன படம் திருவிழா மாதிரி இருக்கும். திருவிழா மாதிரி இருக்கிற இடம் ட்ரைலரில் பார்த்தோன்னே அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. ட்ரைலருக்குலாம் செம்ம கூட்டம் இந்த இடத்துல. விஜயோட கடைசி படம் அவரை பார்த்து பயந்துட்டாங்களா, ரிலீஸ் பண்ணவே விட மாட்டாங்க. அதுவும் கொஞ்சம் வருத்தமாக, கடைசி படம் பயந்துட்டாங்க. ஏன்னா அவர் அரசியல் வராரு பயப்படுறாங்க. அவர் வரணும், அரசியல் வரணும். அவருக்கு அரசியல் வராமல் இருந்தால் படம் ரிலீஸ் ஆயிருக்கும். ரிலீஸ் ஆகிருக்கும், கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருக்கும். ரிலீஸ் ஆகிருக்கும், இன்றைக்கே ரிலீஸ் ஆகிருக்கும். தளபதி பொங்கலாக இருக்கும், பொங்கலை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருந்திருப்பீங்க. பட் இப்போ தளபதி வர போகிறது கிடையாது. எப்படி இருக்கும் போது வேறு என்ன படம் பார்க்க போவீங்க? அவ்வளோதான், படம் பார்க்க மாட்டேன். எல்லாம் வருத்தமாக தான். சரி, என்ன பண்ணுறது, தளபதி அரசியலுக்கோசம் வராரு, அதுவும் சந்தோஷமான விஷயம். சினிமா விட்டு போகிறாரு, அது வருத்தமான விஷயம். படம் ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக ஆகும். தளபதி படம் வரலனாக்கா எங்களுக்கு பொங்கலே இல்லை. தளபதி படம் வந்தால் தான் எங்களுக்கு பொங்கலுக்கு. தேட்டர்லாம் அப்போ தான் விட்டுருக்கோம், திரிவா மாரி இருந்திருக்கோம். அப்போ தளபதி படம் இந்த இடம் ரொம்ப இதுவாக இருக்குது. தளபதி படம் வந்தால் தான் ரொம்ப காலியாக இருக்குல்ல. ஆமாம், பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது, அப்போ எப்படி இருக்கும் அந்த தேட்டர்? அவ்வளோ இருக்காது, அவ்வளோ இருங்க சார். தளபதி படம் வந்தால் தான் இங்கே தேட்டரே கீயும் ஸ்க்ரீனாக கீ வைப்பாங்க. இப்போ நிறைய பேனர்ஸ் வச்சுருக்காங்கல்ல, படம் ஓடலாம் பேனர்ஸை கிழிக்க வேண்டியது. இல்லை கீக்கிறேன், அப்படிலாம் அவ்வளோ பெரிய இதுனா இல்லை. தேட்டர் ஒன்றா கீப்பாங்க. சரி, தளபதி படம் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தளபதி இல்லை நீங்கள் கிழிக்க மாட்டீங்க, பட் பேனர்லாம் எடுத்து தானே ஆகணும். இல்லை எடுக்க மாட்டாங்க. இல்லை வேறு படத்துக்கு வந்துச்சுன்னா பேனர் வேறு படத்துக்கு ஒட்டி தானே ஆகணும். இல்லை அது எடுக்க மாட்டாங்க, அது கன்ஃபார்ம் எடுக்க மாட்டாங்க. 100% உண்மை, அது எடுக்க மாட்டாங்க. தளபதி படம் வரும், அது வராமல் இருக்காது. அதே பொங்கல் எங்களுக்கு இல்லை இந்த வாட்டி. தளபதி படம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இல்லை. தளபதி படம் வந்து தான் பொங்கல். ஆமாம். ஓகே. இல்லை, கண்டிப்பாக நானே 2 நாளாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இங்கே ஃபுல்லாக ஒரு திருவிழா குளமாக இங்கே இருந்திருக்கணும். பட் ரிலீஸ் ஆகாததுனால ஜஸ்ட் நம்ம பேனரை மட்டும் கட் அவுட் மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போது க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ வந்துச்சுன்னாக்கா ரொம்ப சந்தோஷம் தான். நெக்ஸ்ட் வீக் பேனர் கட் அவுட் சொல்கிறீங்க, ஆனால் படம் ரிலீஸ் ஆகணும், அதெல்லாம் எடுத்தாகணும்ல, வேறு படம் ரிலீஸ் ஆகணும். இல்லை, கண்டிப்பாக. ஆக்சுவலி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2 வீக்ஸ்க்கு எந்த மூவிஸும் ரிலீஸ் ஆகிற மாதிரியே தெரியல. பெரிய பெரிய மூவிஸ் எல்லாமே தள்ளி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த்துக்கு எல்லாமே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த் நம்ம தளபதி தான். பராசக்தி வருது இல்லை நாளைக்கு.
இல்லை கண்டிப்பாக நாளைக்கு வந்து பராசக்தி வரக்கூடாதுன்னு யாருமே வந்து சொல்லவே கிடையாது. பட் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க டேட் கொடுத்துருந்தாங்க. பட் வேணும்னே வந்து அவங்க 10th வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு படமும் சனிக்கிழமை பெருசாக ரிலீஸ் ஆகி நம்ம பார்த்ததே கிடையாது. இவங்க வந்து சனிக்கிழமை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜனநாயகன் அடுத்த வாரம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு, இல்லை படமே வராமல் போக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி படமே வராமல் போக வாய்ப்பு இருக்குன்னு வந்து அது சும்மா புரளியை தான் கிளப்பி விட்றாங்க. வராமல் போக வாய்ப்பே கிடையாது. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் தள்ளி போகுது, இல்லை அடுத்த மாதம் தள்ளி போகுது அப்படின்னா தேர்தல் காரணம் வச்சு இப்போ ஏன்னா இவரும் தேர்தல் நிற்க போகிறார் அப்படிங்கிறதுனால ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் காரணமாக படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அது எப்படி இருக்கும்? ஆக்சுவலி சப்போஸ் அந்த அளவுக்கு போகுதுன்னாக்கா அப்படி படத்தில் என்ன இருக்குன்றதை அவங்க வெளியே வந்து ரிவீல் பண்ணி தான் ஆகணும். அப்படி வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து இந்த படத்தில் இருக்குன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பராசக்தி கேட்டதுனால அதிலே கூட எடுத்துக்கலாம். மொழி போரை பற்றி எடுத்த படம் தான் வந்து பராசக்தி. ஸோ அதிலே வந்து சென்சார்லாம் கிளியர் ஆகி நமக்கு வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்றப்போ இதில் வந்து அந்தளவுக்கு வந்து என்ன இருக்குது அதுதான் வந்து நம்ம யோசிக்கணும். இப்போ வந்து பராசக்தி ஜனநாயகன் வந்துச்சுன்னா எது ஜெயிக்கும் நினைக்கிறீங்க? ஆப்வியஸாக நம்ம ஜனநாயகன் தான், அதை கேட்கவே தேவையில்லை. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் புக்கிங்ஸ் வந்து எந்த தேட்டர்லேயும் வந்து ஓப்பனே ஆகலை. பிகாஸ் வந்து ஜனநாயகன் தான் ரீசன். அவங்களுக்கு வந்து டேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டர்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஸ் ஒதுக்குனதுக்கப்புறம் தான் பராசக்திக்கே கொடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தேட்டர்ஸும் வந்து இருக்காங்க மைண்ட் செட். ஸோ அதிலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி பிஃபோர் நேற்றே வந்து பார்த்திங்கனாக்கா 90 crores அபோவ் வந்து இப்போ இன்னும் வந்து எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆகலை டிக்கெட்ஸ். பிஃபோராகவே வந்து அபோவ் 90 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு புக்கிங்ஸில் மட்டும். ஒரு நியர்லி 40-45 crores வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கஷ்டமான விஷயந்தான். பட் அகைன் வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா இது இன்னும் வந்து அதிகமாக தான் ஆகும். இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு யார் ஏதாவது சதி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கரண்ட் கவர்மெண்ட் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ப்ளஸ் வந்து சென்சார் போர்டில் டைரெக்டாக இருக்கிறது பிஜேபி கவர்மெண்ட். ஸோ வந்து டைரெக்டாக எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 பேர் கொண்ட குழுவில் வந்து நார்மலாக சினிமாவில் இருக்கிறவங்களும் வந்து ரிவ்யூ பண்ணி கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து அந்த சென்ட்ரல் போர்டில் இருக்கிறவங்க பிஜேபி சர்க்கிளில் இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட்டில் இருக்கிற பர்சன்ஸும் வந்து உட்காருவாங்க. ஸோ அவங்கள யாருக்காவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னாக்கா ஒருத்தர் ரைஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ரைஸ் பண்ணாலும் அது வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டு படத்தை வந்து நிப்பாட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து தளபதி படத்துக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன வார்த்தை 18% வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு மெர்சல் படத்தில் பேசினதுக்கே வந்து மறுபடியும் வந்து அடித்தாங்க. ஸோ அதே தான் மறுபடியும் வந்து இங்கே நடக்குது. ஸோ அது நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். அது நமக்கு கண்டிப்பாக வருவார். இது லாஸ்ட்டு படம்ன்ற மாதிரி அவங்க நினச்சாலும் இது கிரியேட் பண்ணுற ரெக்கார்டு வந்து யாரும் உடைக்க முடியாத அளவுக்கு வந்து அவர் கிரியேட் பண்ணுவாருன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இங்கே நான் பண்ணலான்னு வந்தோம். அவரோட லாஸ்ட் மூவி இது எமோஷன் ப்ரோ. எமோஷன்னா அவர் அவ்வளோ நாளாக வந்து பார்த்துட்டு வந்தோமா எடுத்துக்கவே முடியல. அதுவும் ஆடியோ லான்ச்லாம் செம்மையாக கலக்கினார். அதிலே பார்த்துருப்பீங்க. ஸோ வெரி டிசப்பாயிண்டட். ரீசன் இல்லை ப்ரோ. சப்ப ரீசனு யூஎஸ் சர்டிஃபிகேட்ன்ற ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க எவ்வளோ படத்துக்கு. யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, ரீசனே இல்லை. ரீசனோட கொடுத்துருந்தா ஓகே ப்ரோ. ரீசனே இல்லை ப்ரோ. அதுவும் 3 மாதம் முன்னாடியே சொல்லிட்டார் ப்ரோ 9th சொன்ன அப்புறம் ஏன் ப்ரோ பண்ணோம் அவசியமே இல்லை ப்ரோ பண்ணுறதுக்கு. ஒரு மனுஷனை அடிச்சிக்கினே இருப்பீங்களா? நீங்கள் அடிச்சிக்கினே இருப்பீங்களா? எவ்வளோ அடிப்பீங்க? இங்கே அடிங்க, நீங்கள் அடிங்க, நாங்கள் காட்டுறோம் யாருன்னு. இங்கே ப்ரொமோஷனே வேணாம் ப்ரோ. எங்களுக்கு ப்ரொமோஷன் எதுவுமே வேணாம். இதுலேருந்து மீறி வருவோம். ஒரே விஷயந்தான் அவர் வந்து சொல்கிறது 3 தான். அமைதியாக போவோம், லீகலாக போவோம், ஓகேங்களா? அதனால் எல்லாம் அமைதியாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் பட் கண்டிப்பாக அதை மீறி வருவார். இது எல்லாமே அவருக்கு அட்வான்டேஜ் தான் ப்ரோ. புரியுது? இவங்க என்ன பண்ணாலும் அவர் மேலே தான் போயின்னு இருப்பார் ப்ரோ. சீரியஸாக சொல்கிறோம். அண்ட் ட்ரூ. இது வந்து இன்னைக்கு கோட்டு அவன் கொடுத்தாங்க, இப்போ இவன் யூஏ எடுத்துகிட்டு போவான், நான் இன்னொருத்தர ரிவ்யூ பண்ணுறேன்டுவான். கண்ட படத்துக்கெல்லாம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதான் கஷ்டமாக இருக்குது ப்ரோ. ஆனால் லாஸ்ட் 3 days அவங்க பண்ணது ரொம்ப மோசம் ப்ரோ. ரொம்ப மோசம். அது இன்னும் சும்மா வந்து இது இல்லை அது இல்லைன்னு. ஆனால் செம்ம காமெடி பண்ணாங்க வச்சுங்களேன். ஒரு ஆடியோ லான்ச்செல்லாம் வச்சு எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் சொல்லலாம் வாங்கன்றேன், தைரியமாக வாங்க கூட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பண்ணோம், செம்மையாக இருக்கும். அப்படியே ஆஃபீஸ் எல்லாம் அப்படியே வச்சு தான் வந்துக்கிறேன். என் பர்த்டே இன்னைக்கு. சரிப்பா உள்ளதான் அவரை கொண்டாட முடியல, அவரோட இருந்து நான் இங்கேயா கொண்டாடி போகலான்னு வந்தேன். அப்படியே இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க.
அப்படி இருக்கும் எங்களுக்கு. இன்னைக்கு வேணும் ப்ரோ, நாளைக்குன்னு சொல்கிறது மனசு இல்லை. பண்ண மாட்டாங்க வச்சு. ஆனால் பொங்கலுக்கு வந்தாகணும் ப்ரோ, பொங்கலுக்கு கண்டிப்பாக வந்தாகணும் ப்ரோ. என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் பொங்கல். ட்ரூ ப்ரோ, அதானே, வேறு என்ன வழி? ஒரு பெரிய இன்சிடென்ட் பண்ணாங்க, அதுலேருந்தே வந்துட்டாரு. இது இன்னும் வரமாட்டோமா? இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சகஜம் ப்ரோ. இது வந்து மீடியா கூட இருக்கணும், மக்கள் கூட இருக்கணும், எல்லாரும் அவர் கூட இருக்கணும். இது எம்ஜிஆர் வந்து அப்போ பார்த்தாரு உலகம் சுற்றும் வாலிபனில். இப்போ இங்கே இது நடக்கும் ப்ரோ. இதெல்லாம் வேணும் ப்ரோ. இதெல்லாம் வந்தால் தான் அந்த தாண்டி வர்றது வந்து அவருக்கு ஒரு இது இல்லை. அதனால் வில் கம் ப்ரோ, வில் கம் வெரி ஸ்ட்ராங். இந்த படம் ரிலீஸ் ஆகாம போகவே வாய்ப்பு இருக்குல்ல? அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஆகும் ப்ரோ. நீ வந்து தள்ளி போட்டு ஃபெப்பு கூட எடுத்து ட்ரை பண்ணுங்க, அதெல்லாம் கண்டிப்பாக ஆகும் ப்ரோ. அதெல்லாம் ஆகாமல் இருக்காது. இல்லைன்னா வந்து கோர்ட்டில் இது பண்ண மாட்டாங்க, ஆகும். அதுக்கப்புறம் தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா விஜய் தேர்தலில் நிற்க போகிறதுனால படம் ரிலீஸ் பண்ண முடியாது. இல்லை ப்ரோ, இது பொங்கலுக்கு ஆகுது. அவங்களோட ஆட்டம் முடிஞ்சிச்சு. என்ன பண்ணுவோம் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு வரல, பொங்கலுக்கு ஆகும். அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக ப்ரோ, டெஃபினட். அவர் இப்போ நிற்காமையே இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க ஏதாவது, வேறு ஏதாவது. இன்னும் நின்றுட்டாரு, பேசிட்டாரு, கொண்டுட்டாரு. காங்கிரஸும் அலையன்ஸ் எல்லாம் பேசினிருக்காங்களே ப்ரோ. கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. பாலிடிக்ஸ்லாம் இல்லாமல் இருக்காது. இல்லைன்னா அவங்களுக்கு இவ்வளோ இது பண்ண வேண்டியது இல்லையே, வேலிட் ரீசனே இல்லை. பண்ணுற பாலிடிக்ஸ் கரெக்டாக பண்ணிட்டு போகணும் ப்ரோ. களத்தில் நின்று பண்ண சொல்லுங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. படம் வந்து பகவத் கேசரின்னு சொல்கிறாங்க, அப்படி இருந்தால் என்ன சர்டிஃபிகேட் வந்துருக்கணும், அப்போ உள்ள ஏதோ ஒன்று இருக்கா? டெஃபினட்டாக ப்ரோ. கேசரி பொங்கல்லாம் கிடையாது, பிரியாணி கொஞ்சம் கரு எடுத்திருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா தங்கச்சி அண்ணன் சென்டிமெண்ட் எடுத்தால் எல்லாம் பாசமலர் தான் சொல்லணும். ஏதாவது இருக்கும் ப்ரோ கொஞ்சம். அவன் கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து பெங்களூர் சைடில் ஏதாவது கொஞ்சம் எடுத்திருப்பான். ஆனால் டெஃபினட்டாக ரீமேக் கிடையாது ப்ரோ. சம்பவம் இருக்குன்றீங்களா? அதனால தான் அதை ஒழிச்சு வச்சிருக்காங்க. தளபதி வினோத் செகண்ட் ஹாஃபில் செம்ம சம்பவம். சவுக்கு எடுத்தார்ல, அங்கேருந்து தான் சீன், அதுக்கப்புறம் தான் சீன் இருக்குது. சரியான சம்பவம் இருக்குது. இந்த படத்தில் வந்து ரொம்ப அதிகமாக கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் வருத்தப்படுறாங்க. இவங்க என்ன கட் பண்ணாலும் ப்ரோ எல்லாத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது. பேச வேண்டியெல்லாம் வெளியே பேசிட்டார், அவர் தான் பேச போகிறாருல. இந்த கட் பண்ணாலும் படம் ஒன்று பேசல ப்ரோ, அது போதும். நாங்கள் இருக்கோம் ப்ரோ, பேச வைப்போம்ல, விட மாட்டோமே. செம்ம ஜாலி வந்து மங்காத்தா படம் கூட வர்றது தான். ஒன்றா சேர்ந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். அதில் ஒன்று பண்ணலான்னு நினச்சாங்க, அது நடக்காது. தளபதி எல்லாம் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ மற்ற நடிகர்கள்லாம் என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது அன்றைக்கி தான் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க. அந்த நடிகர்களோட சப்போர்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? சும்மா சமூகத்துக்கு ட்விட் பண்ணிட்டு போகிறது விஷயம் கிடையாது. களத்தில் நிற்க முடியாது, நிற்க விட மாட்டாங்க. பட் தேங்க்ஸ் சொல்லலாம். எங்களுக்கு சைட்லேருந்து நீங்கள் சொன்னதுக்கு தேங்க்ஸ். பட் ஃபுல்லாக நிற்பீங்களா? பார்த்தோம் பேசினாரு, அதுக்கப்புறம் இந்த எதுவுமே பேச மாட்டாரு ப்ரோ. பேசி தானே ப்ரோ ஆகணும். அவர் சைடில் அவர் டிஃபெண்ட் பண்ணார், பேசி தான் ஆகணும். இது அவருக்கு அஃபெக்டும் ஆகும். ஜெயம்ரி வந்து தைரியமாக வந்துட்டு ட்விட்டர்லேயே போட்டார். ஃபஸ்ட்டு அவர் தான் பண்ணார், கார்த்திக் சூப்பராக. அதான் ப்ரோ, அவங்க போட்டாங்க, அது தேங்க்ஸ் தான் சொல்லணும். ரைட்டாக, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அவர் நடிக்கிறாரு, அதுக்கு அவர் பின்னாடி இன்னும் ஃபேஸ் பண்ணுவார், இல்லை என்ன டிஸ்கஷன் நடக்கும் இல்லை. இது வந்து எப்படி தெரியுமா ப்ரோ, அவங்க வந்து ஓப்பன் அப்பாக வருவாங்க, சொல்லி பேசுவாங்க, போய் பேசி தான் ஆகணும். பேசாமல் இருக்க முடியாது. தளபதிக்கு வேண்டி வராங்க, பேசி தான் ஆகணும். நாளைக்கு ஃபேஸ் பண்ணணும்ல, அவ்வளோதான். இது மியர் பாலிடிக்ஸ் ப்ரோ. இது வந்து மீறி வருவோம் ப்ரோ. இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே நிறைய இருக்குது, வருவோம் ப்ரோ. எலெக்ஷனும் நாங்கள் தான், கலெக்ஷனும் நாங்கள் தான் ப்ரோ, டெஃபினட்டாக. ஓகே, ஆனால் கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் இருக்கணும், பப்ளிக் சப்போர்ட் இருக்கணும். இன்னும் ஒரே ஒருத்தனா இந்த இடம் இன்றைக்கி எப்படி இருந்திருக்கோன்றது தான் ப்ரோ. உள்ள பிரிச்சிருப்பார் ப்ரோ. என்ன ப்ரோ, பார்த்தீங்களா ஆடியோ லான்ச்சில்? பெஜாராகுது ப்ரோ. எவ்வளோ ப்ரோ, எவ்வளோ பண்ணுவீங்க ப்ரோ? நான் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி ஆள் தான் ப்ரோ, ஐடியில் தான் வேலை செய்கிறேன். இஸ் மோர் தென் எமோஷன் ப்ரோ. மனுஷன் எவ்வளோ ப்ரோ, எவ்வளோ. ஆனால் செம்ம ப்ரோ, கற்றுக்கணும் ப்ரோ. ஒருத்தர் ஸ்ட்ராங்காக நிற்கணும், அந்த சிரிச்ச மூஞ்சோடு நான் நிற்கிறேன்றது கற்றுக்கணும் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நான் லவ் யூண்ணா. நான் பிளட்டுண்ணா உனக்கு, நாங்கள் இருக்கோண்ணா.
கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், நல்லதே நடக்கும். வெறிச்சோடி இருக்கிற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 100 பேர் ஒரு 50 பேர்கிட்ட திரிஞ்சிட்டே இருப்பாங்க பரபரன்னு. ஏன்னா இன்றைக்கி என்ன ரிசல்ட் வரும், படம் வந்து இன்றைக்கே உடனே ரிலீஸ் ஆகிடுமா ஆகாதா, அந்த இதில் வச்ச பேனரை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இன்றைக்கே எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆஃபீஸில் நான் லீவு கிட்ட தான் நான் வந்தேன். லீவுன்றது பிஃபோராகவே நம்ம பண்ணிட்டோம், இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த லீவில் நம்ம எதுக்கு வீட்டில் சும்மா வந்துட்டுன்னு சொல்லி தான் நம்ம தேட்டருக்கு வந்த ரீசனே அதான். ஸோ தளபதியை அந்த போஸ்டராச்சு நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். படமே ரிலீஸ் ஆகலை, அதனால லீவ் போட்டு இங்கே தேட்டர் வரைக்கும் வந்திருக்கீங்க. அவ்வளோ அன்பு தளபதி. ஆமாம் ப்ரோ, 33 வருஷமாக என்ன ஹாப்பியாக வச்சுருக்காரு, என் கேரக்டரை மாற்றிருக்காரு. ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் நீங்கள் விஜய் ஃபேன்ஸை நீங்கள் யாராவனா எடுத்துக்கங்க, ஒரு சாஃப்ட் கார்னர் கம்பல்சரி அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்களுக்குள்ள அந்த சாஃப்ட் கார்னர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? அந்த சாஃப்ட் கார்னர் கம்பல்சரி அவங்ககிட்ட இருக்கும் எப்போவும். ஸோ எங்கள் அண்ணன் போல நாங்கள் தம்பிங்க, எங்கள் அண்ணன் எப்படியோ தம்பி நாங்கள் அப்படி தான். இப்போ இந்த பேனர்லாம் இருக்குது, பார்க்க வந்திருக்கீங்க. படம் ரிலீஸ் ஆகலாம், பேனர்லாம் எடுத்தாகணுமே, அது எப்படி இருக்கும்? ஏன் எடுக்கணும்? ஆமாம், படம் ரிலீஸ் ஆகலாம், அடுத்த படம் வருது இல்லை, பேனர் எடுப்பாங்க. என்ன படம் வருது? இந்த படம் பராசக்தி வருது. வருதா? வருதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பராசக்தி படம் வருதா? ஆமாம். இல்லை, இப்போ ஏதோ ட்ராமா பண்ண மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் நான் கேள்விப்பட்டேனே. நீங்கள் தான் சொன்னது. இல்லை, சென்சாரில் வந்து இப்போது ஜனநாயகனுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால் எங்களுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கான்செப்ட் நாங்கள் ஏதோ கேள்விப்பட்டோமே. இவனுங்க பண்ணுற ட்ராமாவுக்கு, ஓகேங்களா, இவனுங்க பண்ணுற ட்ராமாவுக்கு தான் ஏன்னா ஆல்ரெடி இவனுங்க புக் பண்ணிட்டானுங்க, புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டானுங்க, எல்லாமே பண்ணிட்டானுங்க. எந்த ஒரு தேட்டர் ஓனர்ஸோட புக்கிங்ஸ் மட்டும் தான் லாக் ஆகிருக்கே தவிர, ஓகேங்களா, ஒரு மக்கள் வந்து ஒரு பாமர மக்கள் வந்தும் சரி, ஓகேங்களா, ஒரு ஃபேன்ஸும் சரி, அவனுங்க ஃபேன்ஸ் எஸ்கேவோட ஃபேன்ஸோட எடுத்துக்கிங்களேன், டிக்கெட் புக் பண்ணல. ஒரு ப்ராப்பர் டிக்கெட் வந்து புக்கிங் ஆகலை. ஒரு என்னடா இது ஆகலைன்னு கேட்டால், ஏண்டா ஒரு 33 வருஷம் ஒருத்தன் கஷ்டப்பட்டுருக்காப்புலடா. ஓகேவா? நீ பேட்டி எடுத்துருக்க, நீ கெஞ்சிருக்க, உன்னை தூக்கி விட்டவர் ஒருத்தர், ஓகே, உங்கள்கிட்ட துப்பாக்கி கொடுத்தவரும் ஒருத்தர், அன்றைக்கி அழுவாத நம்ப நீங்கள் குழந்தைங்கள பிடிச்சிட்டிங்க நம்ப அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமும் ஒருத்தர். இது எல்லாமே சொன்ன ஒரு மனுஷன்டா. அந்த மனுஷனோட சென்ட் ஆஃப் பார்ட்டி எப்படி இருக்கணும் இன்றைக்கி இந்த டேக்கு? அந்த மனுஷனோட சென்ட் ஆஃப் பார்ட்டி எப்படி இருக்கணும்? நீங்கள் ஒரு திங்க் பண்ணுங்களேன். இன்றைக்கி படம் ரிலீஸு, அந்த மனுஷனோட சிரிப்பை பாருங்கள், அவரோட சென்ட் ஆஃப் பார்ட்டி இன்றைக்கி எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி திருவிழாங்க, அந்த திருவிழாவுக்கு தான் நான் ஆஃபீஸில் முன்கூட்டியே லீவு கேட்டிருக்கேன். அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களோட பாலிட்டிக்ஸை நீ என்கிட்ட வந்து நீ அரசியலாக மோது, நான் அரசியலாக மோது, நீ சினிமாவாக மோதுனாலும் நானும் சினிமாவாக மோதுவேன். இன்றைக்கி பராசக்தி எந்த ரேஞ்சுக்கு போய்க்குது? சும்மா கட்டியும் அவனுங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்துருச்சு. சும்மா ட்ராமா பண்ணுறது வேணால் சொல்லிக்கலாம், ஐயோ எங்களுக்கும் சர்டிஃபிகேட் வரல, எங்களுக்கும் வந்து இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் வந்துச்சு. இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா மக்கள் எல்லாம் எங்கே திரும்புவானுங்க? மக்கள் எல்லாமே உங்களால் தான்டா, உங்கள் படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி புக்கிங்கே பெருசாக ஆகலை அந்த படத்துக்கு. அப்படி இருக்கும்போது என்ன, இதுக்கப்புறம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை, பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் அதோட விஷயம். இப்போது ஜனநாயகன் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலுமே திரும்பவும் கேஸ் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. படத்தை ரிலீஸ் பண்ண விடாமலே பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏன்னா இப்போ அடுத்த தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ரிலீஸ் பண்ணவே முடியாது படத்தை. தளபதியோட கடைசி படம் வரவே வராமல் போயிடும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என் தலைவசல்னா எப்படி சொல்லணும்னா, இப்போ ட்ரெய்லரில் ஒரு என்ட்ரி கூட கொடுத்துருப்பார் பார்த்தீங்களா, திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. தேட்டர்னு ஒன்ஸ் வந்தால் திரும்பி போகிற ஐடியாவும் இல்லை, அரசியல் வந்தாலும் திரும்பி போகிற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது. ஓகே, ஐ எம் கம்மிங்ன்ற ஒரு கான்செப்ட் தான். உன்னால் முடிஞ்சால் என்ன பண்ண முடியும்? சரிப்பா, 1 வருஷம் கழிச்சு கூட நீ படத்தை ரிலீஸ் பண்ணு, 6 மாதம் கழிச்சு கூட நீ படத்தை ரிலீஸ் பண்ணு, ஓகேவா? 6 வருஷம் கழிச்சு கூட நீ படத்தை ரிலீஸ் பண்ணு. உக்காளி எங்களுக்கு அன்றைக்கி தாண்டா திருவிழா, பொங்கல், தீபாவளி எல்லாமே. நீ உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது ராஜா, நீ என்ன வேணால் பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்க. உடைக்கிறதுன்னு ஒரு மனுஷன் வந்துட்டான் ஆல்ரெடி. எங்களுக்கு இது பொங்கல் இல்லைன்னா ஒன்றுமே மேட்ரே கிடையாது எங்களுக்குலாம். படம் தானே, எப்போ ரிலீஸ் ஆனாலும் அது பொங்கல் தான். எப்போ ரிலீஸ் ஆனாலும் தளபதி பொங்கல், தளபதி வெற்றி, நம்பர் ஆஃப் கவுண்ட் எங்களுக்கு எப்படி காட்டணுன்றது ஒரு மேஜரும் எங்களுக்கு தெரியும். எங்கள் மனுஷன் எங்கே பேசலான்னா, இப்போ நீ ரோட்டில் பேச விட மாட்டியா? மக்கள் பிரச்சனை நீ பேச விட மாட்டியா? இல்லை, அங்கேயும் பேச விடலை, இங்கேயும் படத்துலையும் பேச விடலை, அதான் நம்ம பிரச்சனையாக இருக்குது. இதுக்கப்புறம் தானே இருக்குது. நம்ம எதுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்? சரி, பொங்கல் படம் வரட்டும், எல்லாருமே ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஒரு போய் தளபதி படத்தை பார்ப்போம், ஒரு லெவலுக்கு போவோம், எல்லாமே முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு வரலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நீ படத்தையே விடலை. நீ படத்தை நீ விடவே தேவையில்லைன்னு வச்சுக்கேன். ஒரு 6 மாதம், ஏன்னா நாங்கள் மாஸ்டர் படத்தையே அடுத்த சினிமா அதுக்கப்புறம் தேட்டருக்கு யாராச்சும் வருவாங்களா? தேட்டரோட ஃபுட்ஃபால் எவ்வளோ கம்மியாகும்னு பார்க்குறீங்களா? ஒரு மேஜராக எடுத்துங்க, தேட்டரோட ஃபுட்ஃபால் கம்மியாகும், தேட்டரோட வாக்கிங் கம்மியாகும்.
நான் மேஜர் நான் படம் பார்க்க மாட்டேன். என்னோட இது லாஸ்ட்டு படம். எங்கள் அண்ணனுக்காக நான் வந்திருக்கேன், அவள் தான். எங்கள் அண்ணன்னா என்னோட தாட் வேறு, என்னோட அடுத்த ஒர்க்கு வந்து வேறு இடத்துல இருக்குது. ஓகேங்களா, என் தொகுதியில் இருக்குது. என் தொகுதியில் என்னோடய வார்டில் இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் நான் ஒவ்வொருத்தராக நான் மீட் பண்ணுறேன், அவங்கள பார்க்குறேன், பேசுகிறேன், பழகுறேன். இப்போ கூட நாங்கள் ரீசெண்டாக வந்து பொங்கல் செலிப்ரேஷன் ஒன்று கொண்டாடணும். 19 வார்டுன்னு சொல்லிட்டு பாலமுருகன் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க தொகுதியில் 19 வார்டில் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இது பண்ணோம். ஓகேங்களா, எங்கள் மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்காங்க. ராஜா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், படம் ரிலீஸ் பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஓகேவா, ரிலீஸ் பண்ணாட்டியும் கவலை இல்லை. எங்கள் அண்ணன் என்றைக்கு வராரோ அன்றைக்கி எங்களுக்கு பொங்கல். ஓகேவா, அண்ட் சேம் டைம் எங்கள் அண்ணன் வர நாளைக்கு நாங்கள் தீபாவளியாக கொண்டாடுறோம், பொங்கல். அது எங்களோட ஆட்டவர் பிரச்சனைடா, நீங்கள் எதுடாக பயப்படுறீங்க. ஆனால் பல துரோகங்களை பார்த்துருக்காரு. ஆனால் அந்த மனுஷன் இன்னும் வரைக்கும் சிரிச்சுன்னு தான் இருக்கார். ஒரு சென்ட் ஆஃப் தர ஒரு விஷயத்தில் உங்களோட பாலிட்டிக்ஸை நீங்கள் காமிச்சிங்க பார்த்தீங்களா, அங்கேயே நீங்கள் எல்லாமே தோத்துட்டீங்கடா. டோட்டல் தமிழ் சினிமாவும் சரி, ப்ரொடியூஸ் கவுன்சிலும் சரி, ஆக்டர் கவுன்சில், இந்த விஷாலெலாம் பேசவே கூடாது வாய் திறந்து. ரெண்டாவது, இந்த ப்ரொடியூஸ் கவுன்சில் இருக்கவங்களும் பேசவே கூடாது. அதுக்கப்புறம் இந்த பெப்சி இதுக்கெலாம் இந்த ஸ்டண்ட்டு எங்களுக்கு அது சம்மந்தமே இல்லை. ஒரு படம் தானே வரல அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக சொல்லுங்கள். அது சாதாரணமாக சொல்ல முடியாதுல்ல. நீ எப்படி சொல்லலாம்? எப்போ 33 வருஷமாக ஒவ்வொரு இயரும் ஒரு ஏர்னிங் கொடுத்துட்ருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுறதா பார்த்தாலும் சரி தான். ஓகேவா, ஒரு ஏர்னிங் ஒரு லெவல் ஆஃப் நம்பர்ஸ் காட்டுறதும் யாருன்னு பார்த்தோன்னா அவர் தான். நான் அதுக்கப்புறம் சொன்னால் ஜனநாயகன் ஓப்பனிங் சீன் வரும் பார்த்தீங்களா, அந்த ஓப்பனிங் சீன் தான். ரெக்கார்டு பண்ணுறவனை நீ பார்த்துருப்பேன், ரெக்கார்டு பண்ணுறோன்னா நீ பார்த்துருக்கியா? அது போல் தான். ஒரு கான்செப்ட் வச்சுக்கோ, ஒரு 5 வருஷம் வச்சுக்கோ. 5 வருஷத்தில் எத்தனை தளபதி படம் வந்துருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அன்றைக்கோட இயர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு தமிழ் சினிமாவில்? இயராக சொல்லுங்களேன். சரி, ஒரு அப்ராக்சிமேட் ஒரு இயர் மட்டும் சொல்கிறேன். விஜய் அண்ணாவோட படம் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு ஒரு படம் வந்தது. அப்போ லியோ வந்ததா? ஆமாம், லியோ வந்தது. இதோட கான்செப்ட் டோட்டல் ஏனிங்க வந்து தமிழ் சினிமாவோட ஏனிங்க வந்து பார்த்தீங்கன்னா 1000 crores. ஓகேங்களா, 1000 crores கிட்டே வந்திருக்கு. எனக்கு நம்பர்ஸ் தெரியாது, சரியில்லை. ஓகேங்களா, மற்ற எத்தனையோ ஒரு 200 படம் வந்துருக்குல்ல, அதில் பெரிய ஹீரோ படமும் வந்துருக்கு. ஆனால் ரெவன்யூ எந்த ஆக்டர் கொடுத்தாரு? ரஜினியோட டாப் 33 வருஷங்க. ரஜினி ஒரு டாப் லெவலில் இருக்கும்போது இவர் விஜய் அண்ணா வந்து குழந்த. ஓகேங்களா, எங்களை மாரி இப்போ என் பையன்லாம் இருக்கானா, என் பையன் மாரி குழந்தைன்னு வச்சுக்கிங்களேன். இன்றைக்கி அவன் ஒரு லெவலில் வரான், அவன் லெவலில் வந்துட்டான். ஒரு பெரிய மனுஷனாக நீ என்ன பண்ணியிருக்கணும்? ரஜினி ஒரு கம்மல் கூட எடுத்துக்கங்களேன். ஒரு பெரிய மனுஷனாக நீங்களாம் என்ன பண்ணியிருக்கணும்? ஒருத்தர் வேறு ஒரு இடத்துக்கு போகிறான், லாஸ்ட்டு படம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஹாப்பியாக ஒன்று சென்ட் ஆஃப் பண்ண, ஒரு தமிழ் சினிமா ஒரு ஹாப்பியாக சென்ட் ஆஃப் அவராக பண்ணலை. பெரிய தப்பு ஒன்று. அவரோட கடைசி படம் 33 வருஷம் தமிழ் சினிமா இருந்திருக்காரு. ஆனால் கடைசி படம் வரைக்கும் பயந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? பயம் நண்பா, பயம் எப்படிலாம் வேலை செய்யன்னு தெரியாதுல்ல. ஒவ்வொரு பயமும் ஒவ்வொரு விஷயத்த கற்றுக் கொடுக்கும். எங்கள் தலைவனுக்கு ஆல்ரெடி நிறையா விஷயத்த கற்றுக் கொடுத்துரு. இதெல்லாம் அவர் ஜாலியாக திரும்ப பண்ணியிருப்பார். நேரம் கால் மேலே கால் போட்டுக்கணும், உட்காந்துட்டு டிவி சேனலை வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு படத்தை நிம்மதியாக கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பார். ப்ரொடியூசருக்கும் அதான் சொல்லுவார், கண்ணா எல்லாம் ஒரு மேட்ரு இல்லைம்மா, உன் காசுலாம் ஒன்றும் வீணாகாது. என்ன ஒரு 2 கோடி 3 கோடி தள்ளி வேணா போகும்போது அதுவும் நம்ம பசங்க பார்த்துப்பாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஜாலியாக இரு, ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு. படத்தை இவங்க தள்ளி போடுறது வந்து விஜய்க்கு நல்லதா கெட்டதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் நான் சத்தியமாக கட்டதே கிடையாது. எங்களுக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா, இந்த பொங்கல் எங்களுக்கு இந்த டேட்டில் வரலையாடின்ற ஒரு கவலை தான். ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இருக்கும்ல, எல்லாருக்குமே இயற்கையாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த டேட்டுக்கு எங்கள் படம் வரலன்ற அந்த ஒரு கவலை மட்டுமே தவிர, எங்கள் தலைவன் எப்போ இறங்கினாலும் பொங்கல் தான். எங்கள் தலைவன் பொங்கலை தாண்டி இறங்கலாம் தீபாவளி தான். எங்கள் தலைவன் பொங்கலும் இறங்கலாம், அதுவும் இறங்கலன்னா மாஸ்டர் பொங்கல் வந்தமாரி எங்களுக்கு தமிழ் புத்தாண்டு தான். ஓகே, நம்ம ஒன்றும் நியூ இயர் எதிர்பார்த்து வரல, தமிழ் புத்தாண்டு எதிர்பார்த்து வந்தோம். மாஸ்டர் ஹிட்டு. ஓகேங்களா, நீ ப்ராப்ளம் பண்ணி நீ இன்னும் நல்லா பண்ண. எதிரிங்களே வந்து எப்படி சொல்கிறாங்க, இந்த ராவண மோகனான ஒரு கான்செப்ட் பாட்டில் வரும் பார்த்தியா, சின்னப்பா சிரிக்கிறான் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஒரு வரி ஒன்று வரும், என்னப்பா சிரிக்கிறான் அப்படின்னா பழகிட்டான். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எதிரியாக இருந்தவங்க கூட இப்போ பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆமாம் ஏன் விஜய் படத்துக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளம்? ஓகேப்பா, கண்டிப்பாக அந்த படம் தான் பார்க்கணும்ப்பா, அது ஒரு கான்செப்ட் போதில்லை. படத்தில் ஏதோ ஒரு நீ கேசரி அந்தன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறீங்களே, ஆனால் அது உள்ள ஏதோ ஒரு சம்பவம் உங்கள் எல்லாரையும் செஞ்சு வச்சதுனால தானே நீங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றீங்க. அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல படத்தில். அதனால் படம்ன்றது எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு கமிட்மெண்ட்டு வெளியே இருக்குண்ணா, வெளியே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. உன் பாலிட்டிக்ஸை வெளியே காட்ட முடியல, எங்ககிட்ட மோத முடியல, ஒரே காரணத்துக்காக தான் இந்த சினிமா இந்த படத்துக்காக நீ மோதுறனா, இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது.
எங்களுக்கு படம் வந்து 4 வருஷம் கூட கழிச்சு வரட்டும், அது இப்போ அந்த டைம் எங்களுக்கு பொங்கல் தான். இந்த 2026 சிஎம் விஜய் அண்ணா மட்டும்தான். இங்கே 2 பேருக்கு மட்டும்தான் போட்டியே. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. ஓகேவா? டிவிகே 2026 ஜெயிக்குது. இந்த பிஜேபி ஆச்சு, டிஎம்கே ஆச்சு. உங்கள் பாலிடிக்ஸை பக்கத்தில் வச்சுருந்தாலே அண்ணன் வந்துகிட்டே இருக்காரு. நவர் என்னங்க பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடுங்க. கடைசி படம் இது அவருக்கு, ஆனால் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, பயந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதுவே தெரியுது விஜய் ஜெயிக்கிறாரோ இல்லையோங்க, இவங்க பயத்திலேயே வந்துட்டு அவர் ஜெயிச்சுட்டு தான் இருக்கார். இதெல்லாம் ப்ரொமோஷன் தான் படத்துக்கு, இன்னும் கூட நிறைய பேர் ரீச் ஆகும். நீங்கள் வந்து ஜெயா டிவி போஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களே அவங்கள வில்லனாக தான் போர்ட்ரே பண்ணி அந்த கத்தி சீனை போட்டிருக்காங்க. ஸோ இது பின்னாடி யார் இருக்காங்கன்றது, அவங்க அலைன்ஸ் யாருன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பராசக்தி வரதுனால தான் படத்தை தள்ளி வைக்கிறதா, விஜயை பிளான் பண்ணி தள்ளி வைக்கிறதா சொல்கிறாங்க. அதை பற்றி என்னங்க நியாயம் இது? இந்த தேட்டருக்காரங்க தேட்டர் கொடுப்பாங்களான்னு பாருங்க பராசக்திக்கு இது வந்ததுன்னா. இப்போ இல்லை இப்போ பேனர்லாம் இருக்கு, பட் படம் அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதெல்லாம் எடுத்து தானே ஆகணும். யார் படம் சொல்கிறீங்க? யார் படம் ரிலீஸ் ஆனாலும் எடுத்து தானே ஆகணும் பேனர்ஸ்லாம். திருப்பி இன்னொரு படம் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லுங்க, வைப்பாங்க பாருங்க. அதுக்கு திருப்பி ரீலீஸ்க்கு எவ்வளோ பேனர்னு பார்த்தீங்களா? இல்லை இப்போ வரைக்கும் படத்தை தளபதி பொங்கலாக கொண்டாடலாம்னு நினச்சிங்க, பட் அதை தள்ளி வச்சுட்டாங்க. அப்படியே தள்ளி போச்சுன்னா தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா படத்தை ரிலீஸே பண்ண முடியாமல் போயிடும். தளபதியோட கடைசி படம் ரிலீஸ் ஆகாமலே போகும். அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ இதுவே சர்டிஃபிகேட் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நீதிமன்றத்தை நம்புங்க. சவுக்கு சங்கர் கூட தான் கைது பண்ணாங்க. அவர் வந்து அவரோட டார்கெட் தான் பண்ணாங்க. கடைசியில் நீதிபதி நம்ம ஊரில் வந்து ஜஸ்டிஸ் வந்து எப்போவுமே கரெக்டாக கிடைக்கும்ன்றதை நம்ம நம்புவோம். கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கும் படத்துக்கு. காலையில் கொடுத்தாங்க யூஏ சர்டிஃபிகேட், பட் மேல்முறையீடு பண்ணிட்டாங்கல்ல. அந்த மேல்முறையீடு பண்ணுறத ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு, நான் எப்போ ஹியரிங் சொல்கிறேனோ அன்றைக்கி கூட வச்சு அதை முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இதை பற்றி தளபதி எதுவுமே பேசல. தளபதி எதுவும் கம்பேர் கொடுத்து வருவாங்க. இதை பற்றிலாம் பேசுகிற அளவுக்கு நாங்களாம் எங்கேயோ போயிட்டோங்க. இதுக்கு இன்னும் படத்துக்குலாம் போய் லூஸ் மாதிரி யாரோ ப்ரொடியூஸ் பண்ண படத்தை போயிட்டு நிறுத்தி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தளபதிக்கு எந்த லாஸும் கிடையாது, அந்த ப்ரொடியூசர் தான் பாவம். இல்லை ப்ரொடியூசர் பாவனாலும் ஹீரோ தளபதி அவர் கடைசி படம், அவரோட ஃபேர்வெல் நடக்கும். இதுக்கெல்லாம் ஆன்சர் எப்போவுமே இக்னோர் நெகட்டிவிட்டி தாங்க. எப்போ படம் வருதோ அன்றைக்கி கண்டிப்பாக அது எடுக்க வேண்டிய கலெக்ஷனை கண்டிப்பாக எடுத்துருங்க. படம் எதுவுமே அந்த நான் 5 வாட்டி பார்க்குறோம், 10 வாட்டி பார்ப்பாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் 2 வாட்டி பார்ப்பாங்க. எப்படி இருந்தாலும் அது எடுக்க வேண்டிய கலெக்ஷன் பார்த்து எடுத்துருங்க படம். பட் இந்த பொங்கல் நீங்கள் தளபதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, தளபதி இல்லை. அது என்ன பண்ணுறது, தளபதிக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டோமா? இதெல்லாம் வந்து சதின்னு தெரிஞ்சதுனால அமைதியாக இருந்துக்கிறோம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எந்த இதுவும் பண்ணாமல் அமைதியாக இருந்து எப்போ படம் வருதோ போய் பார்த்து எங்கள் ஹீரோவை நாங்கள் செலிப்ரேட் பண்ண ரெடியாக இருக்கோம். தளபதிக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? தலைவா ஸ்டே ஸ்ட்ராங். இதை விட எவ்வளோ பார்த்தாச்சு. தலைவாக நடந்ததெல்லாம் விடவா? நமக்கு என்னைக்கு படம் வருதோ அன்னைக்கு தான் பொங்கல், அது வந்து சொல்ல முடியாது. ஆனால் அதான் ஸோ மேக்ஸிமம் 11-12 வந்துருச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்குது. ஏன்னா கண்டினியூஸ்லி லீவ் இருக்குது அப்படின்றப்போ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி ஆடியன்ஸும் நிறைய பேர் பார்க்கலாம். இன்னும் டிலே ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். படம் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜே வந்து உத்தரவிட்டாங்க, இந்த மாதிரி சென்சார் இது கொடுத்துருங்க சொல்லிட்டு. அது தவிர்த்து இன்னும் மேல்முறையீடு போயிருக்காங்க. அது எதுக்கு அது தேவையில்லாத வேலைன்னு நாங்கள் கேட்குறோம். ஒன்று ஈவினிங்குள்ளே எதனா ஒரு நல்ல நியூஸாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்படிலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இப்படி இருக்குது. படத்தை ரிலீஸ் பண்ணுறது அது எதுக்காக சொன்னால், இதிலே வந்து அரசியல் பண்ணுறாங்க. மேலே இருக்கிறவங்க வந்து எப்படின்னா தளபதி வந்து அவங்க சைடு வலிச்சிக்கலான்னு பார்க்குறாங்களா, என்ன ஒரு காரணம் எதுவுமே தெரியல. ஆனால் தளபதியை பார்த்து பயப்படுறாங்க, அது வேணால் தெரியுது. நீங்கள் நான் தான் பராசக்தியை விடுங்க, இல்லை ஓம் சக்தியை கூட விடுங்க, அதை பற்றி கவலையே இல்லை. தளபதி படம் வந்தால் திருவிழா தான், அவ்வளோதான். நீங்கள் வந்து பராசக்தியை உள்ளாதான் ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் விடுங்க, கலெக்ஷன் எவ்வளோ அடிக்கும் பார்க்கலாம். இல்லை அந்த படத்துக்கு முடியவே சொல்லி நீங்கள் கொடுத்துட்டாங்க, அந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதான் அது வந்து நம்மளுடைய ப்ரொடியூசர் வந்து மின்பநிதி அவங்களா இருக்காங்களே, அவங்களோட படத்துக்கு சீக்கிரமாக கிடச்சிரும், அவ்வளோதான் சொல்ல முடியும். இவ்வளோ பயம் இருக்கிறவங்க எதுக்கு நீங்கள் அரசியலில் வந்து மோதாமல் இந்த மாதிரி சினிமாவில் வந்து மோதுறீங்க? எங்கள் தளபதி அப்பயே சொல்லிட்டாரு, என் படத்துக்கு சும்மாவே நெருக்கடி தருவாங்க, இது தராமல இருப்பாங்க சொல்லிட்டு. அது ரொம்ப தரீங்க நீங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கோசம் 9ஆம் தேதி எப்போ வரும், எப்போ காலைல போய் தலைவரை போய்ட்டு ஸ்க்ரீனில் போய் பார்த்து அவர் தரிசனத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம். எல்லாமே ஒரு கனவாக மாறிடுச்சு. அதெல்லாம் இந்த படமே ரிலீஸ் ஆகல, தேட்டர் பக்கம் வந்திருக்கீங்க. எதுக்கு திடீர்னு ஒரு ஈவினிங்குள்ளே ஒரு நல்ல ஒரு நியூஸ் வருதாதா? நேற்று கூட நான் தேட்டர் பக்கம் இன்றைக்கின்னு இல்லை, டெய்லியும் வந்துட்டு தான் இருக்கேன். தளபதி எதனா ஒரு நல்ல நியூஸ் வராதா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். தளபதி ஃபேன்ஸுக்கு எல்லோரும் ஒரு ஏமாற்றமாக இருக்குது. அவருக்கோசம் பாருங்கள், டீசர்லாம் தளபதிக்கோசம் போட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு தளபதியை பார்த்துட்டு போகலான்னு வந்தால் இந்த மாதிரி ஏமாற்றம் நிறைய இருக்குது. கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பண்ணுறவங்க பராசக்தி ஓடக்கூடாது. பராசக்தி வந்தான்னா நடக்கும், நாளைக்கு பார்ப்பீங்க, அவ்வளோதான். எச்சரிக்கையாக சொல்கிறோம். எதுக்கு அவரை பார்த்து பயமா இல்லை எங்களை பார்த்து பயமா? ரெண்டுத்தில் எதனான்னு சொல்லுங்கள். யாரை பார்த்து பயம் உங்களுக்கு? அவ்வளோதான். சினிமாவில் ஒரு இன்ட்ரெஸ்டியான ஒரு ஆள் வந்து அரசியலுக்கு வராருன்னா அவருடைய விருப்பம் அது. அவரை வந்து நீங்கள் அரசியலில் தான் வந்து நீங்கள் அவர்கிட்ட மோதணும் தவிர சினிமாவில் வந்து மோதக்கூடாது.
இந்த லைனில் அப்படியே என்ன சொல்கிறது, கோயில் திருவிழா மாதிரி அப்படியே களைகட்டும், கல்யாண வீடு எப்படி களைகட்டும் அந்த மாதிரி அவ்வளோ களைகட்டு ஜனம். இந்த என்ட்ரன்ஸே நிற்க முடியாது, அவ்வளோ கூட்டம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் அவ்வளோ இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா அடிக்கிற மாதிரி, இன்னும் யாரோ படத்துக்கு இருக்கிற மாதிரி காலியாகிற மாதிரி, அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. படமே ரிலீஸ் ஆகல, ஆனால் தேட்டர் பக்கம் வந்திருக்கீங்க. இல்லை, டிக்கெட் இன்றைக்கி முடிஞ்சிச்சுனாங்க சென்சார் முடிஞ்சது, இன்னைக்கு கவுண்டர் இருக்குது. அதுக்காக தான் சரி பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு டிக்கெட் எடுக்க தான் வந்தேன். கடைசியில் பார்த்தா இன்னும் ரிலீஸ் ஆகல, டேட்டு போஸ்ட்போன் பண்ணி நெக்ஸ்ட் முடிவோட இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மேல்முறையீடு பண்ணக்கூடாது, எவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவோம். இல்லைன்னா என்ன மாதிரி நிறைய ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா கடைசி படம்ன்றதால், அண்ணனோட கடைசி படம்ன்றதால் நிறைய ஆடியன்ஸ் படம் பார்க்க வராங்களே, அதனால் அவங்களுக்காக ரசிகர்களுக்காகவும் ஃபேன்ஸுக்காகவும் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி ஆகணும். எல்லாமே அண்ணன் படத்துக்காக தான் வெயிட்டிங்க, கடைசி படம்ன்ற. அதனால் அதை பார்த்து தான் அதுக்கப்புறம் அடுத்த படம். இது வந்து ரீமேக் பண்ணணும்னு சொல்றாங்க பகவான் கேசரியோடது. அது கிடைச்சிருச்சுல சர்டிஃபிகேட், அப்படின்னா இதுக்கும் கிடைச்சிருக்கணும்ல? இல்லை அப்படி இல்லைண்ணா, அதாவது அது கதையோட ஒரு ஒன் லைன் மட்டும் எடுத்துட்டு மற்ற விஜய் அண்ணாக்கு தேவையான நம்ம தளபதிக்கு தேவையான ஸ்டோரி கொஞ்சம் மாற்றிருக்கலாம் இல்லையா. கதை ஒரு லைன் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற எல்லாமே ஸ்க்ரீன் பிளே எல்லாமே டோட்டலாக மாற்றிருக்கலாம் இல்லையா. அதனால கூட அப்படி இருக்கலாம். அதுதான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு கதை மொத்தமாக காப்பி இது பண்ண மாட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் ஒன் லைன் மட்டும் எடுத்துக்கிட்டு ஸ்க்ரீன் பிளே மாற்றி சீன்ஸை மாற்றி எடுத்துருக்கலாம்ல. அதனால கூட எப்படி இருக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த பொங்கலுக்கு வந்து தளபதி படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதுதான் எங்களுக்கு பொங்கல். தளபதி சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னீங்கன்னா, அதாவது உசுப்பேத்தண்ட உம்முன்னும் கடுப்பேத்தண்ட கம்முன்னும், இதை நம்ம அமைதி காத்தாலே நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு தளபதி சொல்லிட்டாப்புல. எந்தெந்த மூலையெல்லாம் எந்தெங்கேருந்து பிரச்சனை வருதுங்கிறது தளபதிக்கு தெரியும். ரெண்டாவது விஷயம் எப்படின்னா, இது வந்து பாஜக பாசிச ஆட்சி, திமுக பாசிசம். இந்த ரெண்டு கட்சி சேர்ந்து தளபதியை அடக்க பார்க்குறாங்க. இந்த ரெண்டு கட்சியும் வந்து தளபதி அடக்க பார்க்குறாங்க. யூஓ சான்றிதழ் வாங்கினது அப்புறம் இன்றைக்கி 10:30 மணிக்கு திருப்பி வழங்கினாங்க. அதுக்கப்புறம் மேல்முறையீடு யூஏ எடுத்து தணிக்கை குழு மேல்முறையீடு பண்ணுறாங்க. அப்போ எதுக்காக பண்ணுறாங்க? அப்போ தணிக்கை குழு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது தளபதிக்கு வர பிரச்சனை வந்து எப்பயுமே பிரச்சனை தான். அந்த தடைகளை உடைத்திட்டு வரவர் தான் எங்கள் தளபதி. கொலை பண்ணுறதும் எதுக்கு அவங்க அரசியல் வராங்க, அதுதானே எங்கள் தளபதி சொன்னார். அந்த ட்ரெயிலர்லேயே முடிஞ்சு போச்சுங்க. அதுக்காக தாங்க பேன் பண்ணுறாங்க படத்தை. பயந்துட்டாங்க கண்டிப்பாங்க. ஆளும் திமுகவோ ஆளும் பாஜகவோ ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க தளபதியை வச்சு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்த்து ஒரே ஆள் வந்து எப்படிங்க வர முடியும்? அவர் ரெண்டு பேரும் எதிர்க்காருங்க. மற்ற கட்சி சும்மா சின்ன இதெல்லாம் அன்றைக்கி எங்கள் தளபதி சொல்லிட்டார். சும்மா செத்து போனதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு எங்கள் தளபதி சொல்லிட்டாப்புல. அப்படிங்கிற சூழ்நிலை வந்து பாஜகவும் எதுக்குறாரு, திமுகவும் எதுக்குறாரு. அப்போ ஒரு நல்ல வந்து ஒரு அரசியல் வரக்கூடாதுங்களா? எங்கள் தளபதி அரசியல் வரக்கூடாதுங்களா? இதுக்கு ஒரு படத்து மூலயமா இது வந்து ஒரு ப்ரொடக்ஷனுங்க, ஒரு நடிகருங்க, அரசியல் ரீதியாக நீங்கள் எதுக்குங்க, பிரச்சனை கிடையாது. அப்போ ஒரு படத்து மூலயமா இப்படியே அவர் எதுக்கணும்? ஓகே, இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பெரிய கடலில் எதிர்க்கிறவங்க எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒரு பெரிய பலூனில் காற்றை ஃபுல்லாக நிரப்பி உள்ளே கொண்டு போங்க. அந்த காற்றுள்ள பலூன் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ நேரம் உங்களால் உள்ளே தாக்கு பிடிச்சி நிற்க முடியும்? உங்கள் மூச்சு நின்றும். தாக்கு பிடிக்கிறதுக்கு நீங்கள் உள்ளே மூழ்கினீங்கன்னா உங்கள் மூச்சு நின்றும். ஆனால் அந்த பலூன் அப்படியே தான் இருக்கும். அதை தான் இப்போ எல்லோரும் பண்ணுறாங்க. எவ்வளோ தூரம் ஆழத்துக்கு அமுக்க முடியுமோ அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் பலூன் மேலே வரும். இப்போ நான் ஆக்சுவலாக என்னன்னா, நான் இங்கே பக்கத்தில் சிறுவாபுரி கோயில்னு ஒரு கோயிலுக்கு அங்கே போயிட்டு சும்மா யதார்த்தமாக என் வீடு இந்த சைடு தான். சரி போயிட்டு இந்த சைடு அப்படியே பார்க்கலாம், ஒரு மாதிரி இங்கிட்டு அந்த ரோடை கிராஸ் பண்ணி இந்த யூ அடிக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. என்னடா இந்நேரம் இந்த படம் இருந்திருந்தால் உள்ளேருந்து நானும் வெளியே வந்திருப்பேன். இந்த இடமே ஒரு மாதிரி அப்படியே பசங்களாம் காப்பரா கொடுத்துட்டு வெளியே அப்படியே வந்திருப்பாங்க. கண்ணு கலங்கின்னு பார்த்தா வெறிச்சோடு இருக்குது இந்த தேட்டருக்கே. இப்போ களை இழந்த மாதிரி எனக்கு தோணுது. இந்த படத்தில் வர யார் அவர் பண்ணுற தப்பெல்லாம் அவர் குத்தி காட்டியிருக்காரோ அவங்கெல்லாம் தான் அதில் தடுக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஆகும், ஆனால் கொஞ்சம் பொறுமையாகும்னு தோணுது. எனக்கு தெரில இது எவ்வளோ சீக்கிரம் இந்த கேசஸ் முடிஞ்சு வருதுன்ட்டு. வர வரைக்கும் காத்திருப்போம். அது ஏன்னா கடைசி படம் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ கடைசியாக வரும்போது அவரால் என்ன முடியுமோ, என்னன்னா சொசைட்டிக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாமே பண்ணியிருப்பார். ஸோ மேபி இந்த அரசியலோட தலையீடுதல் இருக்குன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. நான் திரும்ப வீட்டில் போய் விஜய் படமே போட்டு பார்ப்பேன். அப்புறம் ஆக்சுவலாக அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப லாஸ்ட் படம்னு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்ல, பர்சனலாக நிறையா ஃபீல் பண்ணிட்டு சரி இது எப்படி எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கே இதான்னு வச்சுக்கோங்களேன். படம் தான் எங்களுக்கு ஒரு லாங்காக ஒர்க் போயிட்டு சரி ஒரு இதுவுமா டைம் பாஸ்ன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனே இதுதான். இது எங்களுக்கு ஒரு ஃபுல் ஒரு எனர்ஜி கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கான வேலையை ஓடுறது எல்லாமே இந்த எனர்ஜி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த எனர்ஜி இல்லாத போது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்களை போல் விஜய் ஃபேனுக்கு, தீவிரமான விஜய் ஃபேனுக்கு அது இல்லை தான் கண்டிப்பாக. பார்க்க கஷ்டமாக இருக்கு. 13 வருஷமாக எல்லாம் பொங்கல்னா யாருன்னு நாங்கள் காட்டும் தளபதி காட்டுவாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் படம் வந்து லேட்டாக வருது. இப்போ தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தேட்டர் திருவிழான்னு இருக்கோம்.
இப்போ யாருமே இல்லாமல் நம்ம பார்க்க கஷ்டமாக இருக்கு ப்ரோ. படம் கண்டிப்பாக வரும் ப்ரோ. படம் வரலன்னா எங்களுக்கு பொங்கலே இல்லை ப்ரோ. எப்போ படம் வருதோ அப்போ தான் பொங்கல் தீபாவளி எல்லாமே அன்றைக்கி தான் இல்லாமல் ப்ரோ. அவன் கதை தான் ப்ரோ. அவன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான். தளபதி தான் ப்ரோ. இப்பாங்க சுற்றி பாருங்க எல்லா இடத்துலையும் எங்கள் அண்ணன் தளபதி தான் இருப்பாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. எங்கள் அண்ணன் தளபதி தான். நாங்கள் எதுவும் ஒதுக்க மாட்டோம் ப்ரோ. நாங்கள் எதுக்கும் ஒதுக்க மாட்டோம். சான்ஸே இல்லை. நாங்கள் ஒதுக்க மாட்டோம். அதுதான் ப்ரோ அந்த சிஎம் சார் கேட்குதா அவங்களுக்கு தான் சார் காரணம். அவன் தான் எங்கே அவங்க பயப்படுறாங்க. ஐயோ படம் ரிலீஸ் பண்ணால் 1000 கோடி அடிச்சிடுமே என்ன பண்ணுறது பயப்படுறாங்க. அதுதான் உள்ள ப்ரோ. அதான் ப்ரோ தச்சு படம் கொஞ்சம் உத்து பண்ணாங்க ப்ரோ. அதுலேயும் பண்ணுறாங்க. அரசியல் அதுலேயும் பண்ணாங்க இல்லையும் பண்ணுறாங்க. நியாயம் ப்ரோ. தப்பு தான். வேறு யாரும் இல்லையா தளபதி தான் உங்களுக்கு டார்கெட்டு. யாரும் இல்லையா அதுக்கு. ஏன்னா தளபதியும் கெரியன் உச்சம் தளபதி தான். யாருக்கா எங்கள் தளபதி அளவுக்கு எங்கள் ஜாப் காமிங்க யாருமே இல்லை. எங்களோட அண்ணன் தளபதி தான் கெரியன் உச்சம். ஜெயிக்க முடியும் ப்ரோ. ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயினே அடுத்த வருஷம் இந்த வருஷம் கலெக்ஷன் நாங்கள் தான். அடுத்த வருஷம் சிஎம்மாக நாங்கள் தான் ப்ரோ. யாருமே தளபதி தான்.